அவ கையை பிடிச்சுண்டு அப்படி பிரகாரத்தை சுத்திவாங்க. அப்புறம் சம்மந்தி பரம்புக்க தட்டு மாத்திடலாமே? மாத்திக்கலாம். சம்மந்தி எது கட் பண்ணுங்க? யாருன்னு பேசிட்டு வந்துருங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, என்ன சொக்கலிங்க எப்படி பண்ணிட்டீங்க? யாரு நீங்க? நல்ல காரியம் நடக்குதுன்னா மனுஷனுக்கு தலகால புரியல போல் இருக்கு. நான் தான் ஜோசியர் சொக்கலிங்கம் பேசுறேன். நீங்களா? சொல்லுங்க. நீங்களும் அப்படி ஒரு நல்ல விஷயத்தை மறைக்கிறது நம்ம என்ன அப்படியா போல இருக்கோம்? ஐயோ, இத மறைக்க என்ன இருக்கு? இல்ல இல்ல இல்ல, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் தான் ஊர்ல இல்ல, வெளியூர்ல இருக்கேன். என் வீட்டுக்காரி கூட சொல்றது இல்ல. சரி, அதை விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன சிறுசுக பிரியப்படுதுன்னா நம்ம தான் பெரியவங்க, நம்ம தான் முன்னாடி இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். இப்படியா தனியா விடுறது? நீங்க என்ன சொல்றீங்க? 2 வீடு கூடிதான் இந்த காரியம் பண்ணிட்டு இருக்கோம். எங்க 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 நிக்கிறீங்க? நாங்க இங்க பின்னால தோட்டத்துல இருக்கேன். தோட்டத்திலயா? எங்கங்க? என் கண்ணுக்கே தெரியல. சரியான விவரம் கட்ட ஆளா இருக்கீங்களே. நீங்க வெளியூர்ல இருந்துகிட்டு காரைக்குடியில நான் தோட்டத்துல இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன காரைக்குள்ள இருக்கீங்களா? அப்ப இங்க இல்லையா? கதை கிழிஞ்சது போங்க. எதுவுமே தெரியாம தான் எனக்கு போன் பண்ணீங்களா? இங்க என் பிள்ளை கோபிக்கும் சம்பந்தியோட பொண்ணு வனிதாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா? இங்க கல்யாணம்ல நடக்குது? நடக்குது, நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன கல்யாணம்? யாருக்கு கல்யாணம்? இப்ப சொன்னீங்களே, உங்க பையன் கோபிக்கும் அந்த தொழிலதிபர் ஜெகநாதனுடைய மக மலருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. உங்க பையன் கோபி மலர் கழுத்துல தாலிய கட்டிட்டான். இங்க திருமூர்த்தி மலையில ஒரு தம்பதிக்கு பரிகாரம் பண்றதுக்காக வந்தேன். வந்த இடத்துல பாருங்க, கோபியும் மலரும் தம்பதியா நிக்கிறாங்க. பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணாலும் நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கான். பொதுவா ஒரு கல்யாணம் ஆன பொண்ணை ஒரு கல்யாணம் ஆன பையன் தான் கல்யாணம் பண்ணுவான். இதுதான் உலக நடப்பு. நடக்குது, நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உங்க பையன் கட்ட பிரம்மச்சாரி. ஒரு கல்யாண பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான். பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தா திட்டிடாதீங்க. வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல காரியம் பண்ணியிருக்கான். வச்சிட்டுமா? வணக்கம், நான் தான் சொக்கலிங்கம், ஜோசியர் சொக்கலிங்கம் பேசுறேன். சொல்லுங்க ஜோசியரே. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். விஷயம் பேசணுமா? நான் முக்கியமான ஒரு வேலையா வெளியில போய்கிட்டு இருக்கேன். ஒரு 1/2 hour கழிச்சு நானே உங்களுக்கு போன் பண்றேன். முக்கியமான வேலையா? இங்க வாழ்க்கை விஷயம்ல ஓடிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? வாழ்க்கை விஷயமா? அப்ப உங்களுக்கு ஒண்ணு தெரியாதா? பகவானே பகவான். என்ன என்ன தெரியாதுங்கிறீங்க? உங்க பொண்ணு கல்யாணம் நடந்ததா? என்ன ஜோசியரே, அதான் உங்களுக்கு தெரியுமே. என் பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகி அதை வீட்டுல. அதுதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. நான் அதை கேட்கல. இப்ப இங்க நடந்த கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறேன். என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? அட என்னங்க நீங்க? உங்க பொண்ணு மலருக்கும் அந்த சொக்கலிங்க பையன் டெய்லர் கோபிக்கு தான் கல்யாணம். என்ன 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 சொல்றே? ஆமாங்க, திருமூர்த்தி மலையில தான் கல்யாணம். என்னங்க நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? பொண்ணு பையனு தனியா நின்னுட்டு இருக்காங்க. பெரியவங்க நீங்க முன்னாடி நின்று எல்லாத்தையும் பண்றது இல்லையா? நீ சொல்றது உண்மையா? பின்ன என்னங்க, பெரிய மனுஷன் பண்ணி உங்க பொண்ணுக்கு 2ஆம் தாலி ஒருத்தன் கட்டியிருக்கான். முன்னாடி நின்று அவனை வாழ்த்தாம இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நல்லா இருக்கு? பெரிய மனுஷங்க செய்யற காரியமா? இந்த பாருங்க ஜெகநாதன், முதல் கல்யாணம் உங்க திறமையில் நடந்துச்சு, உருப்படாம போச்சு. ஏதோ சின்ன சிறுசு ஆசைப்பட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்குதுங்க. வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா ஏத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் இன்னும் 2-3 பேருக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கு. வச்சுட்டுமா? இந்த விஷயத்தை வேற யார்கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க? பிறை சூடன்.
அப்புறம் என்ன சம்மந்தி? என்னங்க சம்மந்தி? சம்மந்தி பொண்ணு வீட்டில் தான் நிச்சயம் பண்ணணும். வனிதாவுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. அடுத்து பரமுக்கு தான். நீங்க பெரிய மனுஷன் பண்ணி பரமையை கூட்டிட்டு வந்ததுக்கு அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். என்னங்க இது? நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவாயிட்டோம். இனி வேத்தாளுங்க மாதிரி நன்றி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. அப்ப பரமு ரமேஷ் நிச்சய படி சொல்லிடலாமா? சாமி படிங்க. கரவருஷம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி. சாமி சொல்லுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்னன்னு? என்ன சம்பந்தி? தப்பு நடந்து போச்சு. தப்பா? என்ன சொல்றீங்க? எல்லாம் முறைப்படி தானே போயிட்டு இருக்கு. நம்ம ஜோசியர் ஒரு பரிகாரத்துக்காக திருமூர்த்தி மேல போயிருக்கார். அங்க கோபி மலர் கழுத்துல தாலி கட்டுறதை பார்த்துட்டு என்னண்ணே இப்படி என்னண்ணே சொல்றீங்க? நம்ம கோபியம் என்னண்ணே சொல்றீங்க? ஜோசியர் தன் கண்ணுல பார்த்ததுதான் சொன்னார் மயிலு. விளங்கமா இந்த குடும்பம் நாச நீசமா தான் போகும். என் மகளை கண்டா உங்க மகனுக்கு இலக்கணமா தெரியுதா? அறிவு கெட்டவன் என் பொண்ணோட வாழ்க்கை அழிச்சிட்டானே. நாசமா போறவன் என் பொண்ணோட வாழ்க்கையில தீயலிய கொட்டுவான். நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த இளவரத்த குடும்பத்தோட உறவே வேணான்னு. கேட்டீங்களா? என்னண்ணே இது? பச்சை துரோகம் பண்ணிட்டானே. பச்சை துரோகம் இது. என்ன இவனுக்காக தான் நான் மலர் அவங்க அப்பங்கால போய் விழுந்தேன், அவங்க அண்ணங்கால போய் விழுந்தானே. இவன் விருப்பத்துக்காக தான் நான் அங்க போயிட்டு அடிப்பட்டேன். என்னண்ணே இதெல்லாம்? அப்போ கூட அவன் சொன்னானே, சித்தப்பா விடுங்க சித்தப்பா, இது ஒண்ணு இல்ல சித்தப்பா, எனக்கு நம்ம குடும்பம் தான் முக்கியம், நம்ம குடும்ப சந்தோஷம் தான் முக்கியம், அவ்வளவு பேசினானே. அப்புறம் இவன் எப்படி மலர்? அண்ணா இது என்னன்னே சொல்றது? இத என்ன சொல்றதுன்னா ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம மக வாழ்க்கை அழிஞ்சு வச்சுன்னு சொல்லணும். கெட்டவன் எவ்வளவு பெரிய காரியத்தை துணிஞ்சு பண்ணிருக்கானா அவனை சொல்லி குத்தம் இல்லைங்க, எல்லாம் இவரை சொல்லணும். தெய்வானே வாய மூடுங்க. வாழ்க்கையை கெடுத்த விட்டையே பஞ்சாயத்து வைக்க சொல்றீங்களா? என் மக வாழ்க்கை போனதுக்கு இவர்தாங்க காரணம். தெய்வானே உங்க அண்ணன் நம்ம உருட்டல் மரத்துலக்கா பயந்தங்களா மலையேறி போச்சு. எல்லாம் இவராலதான். நானே மீனாட்சியும் அவங்கிட்ட போய் அந்த எருவட்ட சிரிக்கிய மலரை பத்தி சொல்லாத நாள் இல்ல. வேண்டாடா மகனேன்னு அவன் கால விழாத குறையா கெஞ்சினான். போதாத குறைக்கு அவள ஒரு ஆளுன்னு மதிச்சு அவ வேலை வைக்கிற ஆபீஸ் போய் எங்க குடும்பத்தை கெடுக்காதடி ஆத்தான்னு சொன்னான். அவன் மண்டையிட்டு மறுபடியும் உசும்புனா அதுக்குதான் அந்த ஜெயநாத வீடு படியேறி போய் குடும்பிய பிடிச்சான். ஆனா நீங்களும் உங்க அண்ணன் என்ன செஞ்சீங்க? அவன் காதலு அத மாத்தாதீங்க, கோபியோட விருப்பம் சொல்லி நாடகம் போட்டீங்க. போதாக்கரைக்கு இந்த பெரிய மனுஷன் மகனே கோபின்னு உருவினாரு. தியாயிடா அவன்டா இவன்டா அவனை பத்தி பெருமையா பேசினாரு. கழுதப்ப 8 ஓசிருச்சுல. இதெல்லாம் யாரால? எல்லாம் இவரால தானே. அந்த ஆளு ஜெகநாதன் ஏதோ இருக்கிற மானத்தை காப்பாத்திக்கிறேன்னு வீடு வந்து கட்டி ஏறி உழுதா. அப்பயாவது ஒரு தகப்பனா இருந்து அவனுக்கு புத்திமதி சொல்லி இருக்கலாம்ல. இருக்கட்டாம் பூச்சி மாதிரி அவனை ஒரு பார்வை எங்களை ஒரு பார்வை பார்த்தாரு. நாசமா போச்சுல மையன்னு. இப்ப என் மகளோட வாழ்க்கை போச்சு. அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவன் நாசமா போறதுக்கு நீங்க 2 பேரும் தானே காரணம். அந்த ஆள் வீடேறி வந்து அழிச்சிருவேன்னு பேசிட்டு போனதுக்கு அப்புறமும் எனக்கு ஒண்ணு வந்து பிறந்திருக்கேன் சனிய. அது அவளுக்கு போன போடுச்சு. அப்பவே அவனுக்கு உரைக்கிற மாதிரி செருப்பு கழுத்தி 4 குடு கொடுத்திருந்தா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்.
இவரு என்னடா மகனே மகனேன்னு பொத்தி பொத்தி வளர்த்தாரு. நீங்க அவ வீடு ஏறி போய் சம்மந்தம் பேசிருக்கீங்க. அப்புறம் எப்படிங்க அவன் சொன்ன பேச்சு கேட்பான்? அவனை அரட்டி உருட்டி வச்சிருந்தா மிரண்டு இருப்பான். காதல் கருமாதர்னு ஓதி இப்ப அந்த மூதேவி இழுத்துட்டு ஓடி இருக்கான். எந்த தைரியத்துல அப்படி பண்ணா? அவளை நம்ம இழுத்துட்டு ஓடிடுவோம். வீட்டுல பெத்தவங்கன்னு மழையன இருக்காங்களே, நம்ம ஆசை நம்ம எண்ணம்னு சேர்த்துக்கிறவாங்கிற தைரியம் தானே. நிறுத்துங்கடி ரெண்டு பேரும். என்ன அனுப்புறதை அனுப்பி வச்சுட்டு என் வீட்டுக்குள்ள வந்து நாடகம் போடுறீங்களா? சொல்லுங்கடி, என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நல்லா பெத்து வச்சிருக்கீங்க ஆணும் பொண்ணுன்னு. அவங்க எல்லாத்துக்கும் குடும்ப மானம் கௌரவம் ஏதாவது ஒண்ணு தெரியுதா? இப்படி அசிங்க பிடிச்ச குடும்பத்துல பொண்ணு எடுத்து இப்ப என் மக வாழ்க்கை. ஏய் இங்க பாருங்கடி, இப்ப என் மக வாழ்க்கைக்கு பதில் சொல்லிட்டு தான் நீங்க போகணும். இல்ல நீங்க திட்டுறதுல எந்த தப்புமே இல்ல. இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நீங்க எங்களை செருப்பால கூட அடிக்கலாம். அதே நாங்க பொறுத்துக்குவோம். உங்களை எல்லாம் எதை கொண்டு அடிச்சாலும் சொல்ல வராதடி. சொல்லியா உன் மகளுக்கு என் மகனை கட்டி தரணுமா? உன் மகளுக்கு என் மகனை நிச்சயம் பண்ணிட்டு நாளைக்கு என் மகனை விட்டுட்டு ஓட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லையா உங்க பிள்ளைங்க வளர்ப்பு சரியில்லைன்னு. அசிங்கப்படுத்திட்டீங்களேயா? இங்க பாரு, என் மகன் மட்டும் இல்ல, என் மகன் கூட உன் வீட்டுக்கு மருமகன் ஆக மாட்டான். டேய் மாலை கழட்டுடா. கழட்டுகிறல்ல. அதோட இங்க நிக்கிறாளே, எப்படா ஓடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இவளே இழுத்துக்கிட்டு இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. நீங்க நிக்கிற இடத்த சாணியை தெளிச்சு தண்ணி ஊத்தி கழுவி விடணும். பீடுங்க. எல்லாத்துக்கும் யாருடா காரணம்? கோபிதானே? கோபிதானே இதுக்கெல்லாம் காரணம்? இப்ப சொல்றேனே, அந்த கோபிய புள்ளே இல்லனே. இல்ல அவன் புள்ளே இல்ல, துரோகம், பச்சை துரோகம். அண்ணே என் குடும்பமே தூக்கு போடுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கானே. இல்லனே நல்லா இருக்க மாட்டானே அவன். நல்லா இருக்க மாட்டானே அவன். என் குடும்பத்துக்கு இவ்வளவு பாதகம் பண்ணிருக்கானே அவன். அப்படின்னு பொம்பளுக்கு இருக்கா அவளுக்கு? அந்த மலர் தான் அவனுக்கு முக்கியம். அப்ப நான் யாரு? என் பொண்டாட்டி யாரு? என் பிள்ளைங்க எல்லாம் யாரு அவனுக்கு? ஜனமா வந்தாங்க. அண்ணே அன்னைக்கு நான் அவனை புரிஞ்சுக்கிட்டு தானே அந்த மலர் வீட்டுக்கு போறேன்னு. அவன் வீட்டுக்கு போய் அவங்க அப்பட்ட பேசுறேன்னு சொன்னேன் நானு. அப்ப கூட நீங்க என்னை திட்டீங்களே. என்னன்னு அப்ப இந்த காமு பரமு எல்லாம் யாரோ அவனுக்கு. அவன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அவங்கள. இந்த ஊரு உலகத்தை விட எனக்கு கோபிதான் பெருசுன்னு நினைச்சனே. அவன் தான் எனக்கு எல்லாம் நினைச்சனே. இல்லையே, எப்போ என் குடும்பத்தை முச்சத்துக்கு கொண்டு வந்துட்டானோ அப்புறம் என்னென்ன இல்லண்ணே, அவனோட விருப்பம் தான் அவனுக்கு முக்கியம் தெரிஞ்சு போச்சுண்ணே. ஆமாண்ணே, அவன் என் புள்ளே இல்ல. இல்ல அவன் என் புள்ள இல்ல. நான் போறேன். நான் காமும் பரமையும் கூட்டிட்டு நான் போறேன் வீட்டுக்கு. வாழ்வோ சாவோ அவங்களோடய நான் முடிச்சுக்கிறேனே. அப்படியே போயிடுவேன் நானு. இல்ல பாருங்க, நான் செத்த கூட எழுத கூட வரக்கூடாதுனே. அவன் வரக்கூடாது, அவன் வரக்கூடாது. காமு பரமு வாங்க நம்ம போலாம். வாழறதுக்கு தான் யோசிக்கணும், சாகறதுக்கு யோசிக்க வேண்டாமே. போலாம். இந்த குடும்பத்துல அண்ணன் உங்களுக்கு கிடையாது. சம்பந்தி. சம்பந்தியா? இன்னும் என்ன சம்பந்தி? இருக்கிற உறவை அத்து விடுங்க. எல்லாம் தெருவுல தெரியட்டும். ஏன் நீலா? சம்பந்தி நீங்க உட்காருங்க. உட்காரவா? எதுக்கு? என் மக வாழ்க்கையில் மண்ணெலி போட்ட இந்த பாவிகளுக்கு விருந்து வைக்கவா? ஏன் நீலா? கோபிய என்னன்னு சொன்னீங்க? சொல்லுங்க. அவன் என் புள்ள இல்லைன்னு சொன்னேன். அது உண்மைதானா? என் உசுறு இருக்க வைக்க அவனை நான் மன்னிக்க மாட்டேன். இத சொன்னீங்கல்ல, உட்காருங்க பேசுவோம். இங்க பாருங்க. ஏன் வாய்முறை? அவங்க வாயால கோபி மக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன? கோபி வனிதா கல்யாணம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. நீங்களும் கோபி மகன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சம்பந்தி, நான் என் மகனை ஒழுக்கமா தான் வளர்த்திருக்கேன். அவன் என் பேச்சு மீற மாட்டான், என் சொல்லையும் தட்ட மாட்டான். அதுக்கு இதுக்குன்னு காரணம் காட்டி நான் எதையும் தட்டி கழிக்கிற ஆள் இல்ல. பேசுனது பேசினபடி. ரமேஷ் பரமு நிச்சயம் நடக்கணும்.